மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. மனுஷங்க அடிப்படையில எல்லாரும் நல்லவங்க தானே. எங்கேயும் 1-2 இடத்துல தான் கெட்டவங்க இருக்காங்க. ஆமாம்மா, அந்த 1-2 கெட்டவங்க தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீயே பாரு, நம்ம வீட்ல சுடர்னு ஒரு கெட்டவ இருக்கா பாரு. நம்மள ஊரு விட்டு ஊரு வந்து நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கா. அவளால இன்னும் என்னெல்லாம் பார்க்க போறோமோ. என்னம்மா அது கார் வந்திருக்கு? ஏய், நீதான் மல்லியா? முதல்ல நீ யாரு? ஏய், நீதான் கூட வந்த அல்லகையா? ஏய், மரியாதையா பேசுறா. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? மலி, மலி, மலி. ஐயோ, இவங்க யாரு? எதுக்காக மல்லியா கடத்திட்டு போனாங்கன்னு தெரியலையே. இது என்ன இடம்? இங்க எதுக்கு என்ன கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க? சுடர் பத்தின தகவலை சொல்றேன்னு தானே வர சொன்னாங்க. எதுக்கு அடிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? மனோகர் எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்ன மட்டும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. சுடரை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னு வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே. கடவுளே, என்ன காப்பாத்து. ஏய், நீ என்ன இங்க இருக்க? நீ ஜெயில தானே இருந்த. என்ன கேள்வி கேக்குற? நான் என் கோட்டையில இருக்காம வேற எங்க இருப்பேன்? இது என் கோட்டை. ஜெயில இருந்தா அவன் ஜெயிலிய காலத்தை முடிச்சிருவானா? ஜெயிலுக்கு போனவன் திரும்பி வரமாட்டான்னு நினைச்சுதானே நீங்க புரட்சியெல்லாம் பண்றது? பார்த்தல்ல, இப்ப நான் திரும்ப வந்துட்டேன். இப்ப என்ன பண்ணுவ? ஏய், ஒழுங்கு மரியாதை என்ன வெளியே விட்டுரு. அப்புறம் நடக்கிறதே வேற. வெளியே விடுறதா? என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்க? உன்னை வெளியே விடுறதுக்கா காரெல்லாம் வச்சு கடத்திட்டு வந்திருக்கேன். என் ஏரியாக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டல. இனிமே செலந்தி வலையில மாட்டினா பூச்சி மாதிரிதான் நீ. ஏதாவது ஒரு பள்ளிக்கு இறையாவிய தவிர இங்கிருந்து போகவே முடியாது. இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட பத்தி உனக்கு தெரியாது. அவர் எப்படியோ என்ன தேடி வருவாரு. அவர் வந்தாருன்னா நீ உயிரோட இருக்க மாட்டே. என்னது, உயிரோடு இருக்க மாட்டேனா? ஐயோ, நான் பயந்துட்டேன். ஏய், என்ன அவ்வளவு பெரிய பிஸ்தாவா அவன் புருஷன்? வர சொல்லு பாப்பா, இங்கே வர சொல்லு. ஐயா, வர சொல்லு பாப்பா. நான் இங்கே இருக்கேன், அவனை வர சொல்லு பாப்போம். இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாதுங்கிற தைரியத்துல தானே பேசுற? இந்த உலகத்துல என்ன எந்த மூலையில வச்சிருந்தாலும் என் புருஷன் கண்டுபிடிச்சிருவாரு. அப்படியா? நானும் அதை பாக்குறேன். இந்த இடத்தை எவனுமே கண்டுபிடிச்சு வந்ததில்ல. இந்த பாரு கண்ணு, நானே ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாதான் உண்டு. இங்க எப்படி உன் புருஷன் வர்றான்னு நானும் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி உன்னை இங்கிருந்து அனுப்புறதாவே இல்ல. என் சுடர எங்கிட்ட இருந்து பறிச்சு கொண்டு போனவதான நீ. நான் மறக்கவே மாட்டேன். இந்த ஜென்மத்துல நான் அதை மறக்க மாட்டேன். என்ன பொண்ணு அவ! அவ இருந்தப்போலாம் பணம் கொட்டுச்சு. போலீஸ் ஆபீசர்ஸ்ல இருந்து கலெக்டர் வரைக்கும் யாரும் எங்களை தொந்தரவே பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் அவ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருவா. எப்படி? இந்த கையால டீல் பண்ணிருவா அவ. அப்படி என் தொழில தூண் மாதிரி இருந்தவள தூக்கிட்டு போயிட்டியே. உன்னை நான் மறப்பனா? சொல்லு, உன்னை நான் மறப்பனா?
உன்னை நான் விடவே மாட்டேன். ஏய், ஆ? சின்ன புள்ளைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கடத்திட்டு வந்து கையேந்த வச்சு சம்பாதிக்கிற. இதுல உனக்கு என்னடா பெருமை? வெக்கமா இல்ல? ஊர்ல தொழிலா இல்ல? இல்லனா நீ கையேந்து அடுத்தவங்க வாழ்க்கைய அபகரிச்சு அவங்கள கையேந்த வைக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இப்படி சம்பாதிக்கிறியே, அறிவில்ல? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நான் நல்லா தான் செல்ல இருந்தேன். நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கற வரைக்கும் நான் நல்லா தானே இருந்தேன். எனக்கு ஒரு குறையும் இல்ல. பணம் நல்லா சம்பாரிச்சு டாப்ல இருந்தேன். என்ன ஜெயிலுக்கு அனுப்பி நீ தானே என் வாழ்க்கையவே முடக்குனது. நீ தானே. நீ பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சது. இன்னும் நீ இதே தப்ப பண்ண பெரிய தண்டனை கிடைக்கும். பாவத்தோட சம்பளம் மரணம்னு வேதத்துல இருக்கு, தெரியும்ல? நீ இப்படி பண்ண உனக்கு சாவு தாண்டா வரும். சாப விடுறியா? இத பார், எனக்கு என்ன வேணாலும் வந்துட்டு போகட்டும். ஆனா நான் உன்னை விடுறதாவே இல்ல. இத பாரு, துபாய் ஷேக் ஒருத்தனோட லிங்க் எனக்கு கிடைச்சிருக்கு. அவனுக்கு உன் போட்டோவை அனுப்பி வைக்க போறேன். அவன் மட்டும் உனக்கு ஒரு நல்ல வேலை சொன்னான்னு வெய்யே, உன்னை அப்படியே கைமாத்தி விட்டுருவேன். என் சுடரை என்கிட்ட இருந்து நீ பறிச்சுட்டு போனதுக்கு நான் உனக்கு பண்ற கைமாறு இதான். என்ன தங்கம், டீல் ஓகேவா? சே, என் சுடர் ஒரு மகாலட்சுமி. அவ தொட்டதெல்லாம் தொலங்கும். அவளை கொண்டு போயிட்டே நீ. நான் உன்னை சும்மா விட்டுருவனா? அதுக்கு தான் அந்த ஷேக் இருக்கான். இரு, அனுப்பிடுறேன். ஏய் ஏய், வேணாம் வேணாம் சொல்றேன்ல. ஸ்மைல். எடுக்காத, வேணாம் சொல்றேன்ல. ஸ்மைல் பண்ணு செல்லம், ஸ்மைல் பண்ணுன்னு சொல்றேன்ல. எடுக்காத, வேணாம். அடம் பிடிக்காத. சொல்றது கேளு, வேணாம். ஸ்மைல். ரெடி ரெடி. இங்க 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 பாரு, இங்க பாரு. ஸ்மைல் கொஞ்சம் மேல பாரு. போதும் போதும். இங்க பாரு, அப்படியே அம்சமா இருக்குல்ல. ஷேக்கு அனுப்பிட்டு வந்துறேன். இனிமே உன் ஊர் துபாய் தான். உன் லைஃபே துபாய்ல செட்டில்டு. வரட்டா? வரண்டா செல்லம். சொன்னா கேளு. டேய், போட்டோ எடுத்து துபாய்க்கு அனுப்புறீங்களா? ஐயோ, என்ன ஆக போதோ தெரியலையே. கடவுளே, என்ன காப்பாத்து. கோர்ட்டுக்கு போக வேண்டிய அக்யூஸ்ட் ஃபைல ரெடி பண்ணு. ஓகே சார். சார் 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 ஒரு எமர்ஜென்சி சார். எனக்கு ஒரு பிரச்சனை சார். நான் ஒரு ஆபத்துல இருக்கேன் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். மிஸ்டர், போலீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்கும். ஐயோ. ஒரு நிமிஷம் உட்காருங்க. எதா இருந்தாலும் நிதானமா சொல்லுங்க. சார், என்னால அப்படி இருக்க முடியாது சார். என் மச்சானோட ஒய்ஃப யாரோ ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டாங்க சார். இங்க பாருங்க, நான் கேக்குற கேள்விக்கு பதட்டப்படாம பதில் சொல்லுங்க. அப்பதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க சொல்றது பெரிய விஷயம். முதல்ல உட்காருங்க. ஐயோ சார், பரவாயில்ல சார். நாம முதல்ல அவங்கள தேட போவோம். வாங்க சார். சார், அந்த ரவுடிங்க எங்கேயாவது கொண்டு போயிருவாங்கன்னு பயமா இருக்கு சார். எந்த டீடைல்ஸ் இல்லாம எங்கன்னு போய் தேடுவீங்க? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்க பேர் என்ன? ஐயோ, மனோகர் சார். கடத்தப்பட்டவங்க பேர் என்ன? மச்சானோட ஒய்ஃப் சார். அவங்க மல்லி சார் அவங்க பேரு. உங்க ஊர் எது? ஓ, சென்னை சார். என்ன விஷயமா ஓசூருக்கு வந்தீங்க? சார், காணாம போன மல்லி ஏற்கனவே இங்க வந்து தர்மம் எடுத்துட்டு இருந்த பொண்ண அந்த கேங்ல இருந்து மீட்டு கொண்டு போனா சார். இப்போ அந்த பொண்ணை பத்தி கூடுதல் தகவல் தேவைப்படுச்சு சார். அதுக்காக தான் சார் தேடி வந்தோம். இப்போ அந்த பொண்ணு இருந்த இடத்துக்கு போனோம். அப்போ அவளை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல சார். இப்போ ஒருத்தர் திடீர்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி ஒரு தகவல் தரோன்னு சொன்னான் சார். அதனால அங்க போனோம் சார். அங்க ரவுடிங்க என்ன அடிச்சு போட்டுட்டு மல்லிய தூக்கிட்டு போயிட்டாங்க சார். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆளுங்களை கடத்திட்டு வந்து பிச்சை எடுக்கிற கேங் தான் இதை பண்ணியிருக்கணும். அவங்க தொழில உங்க மல்லி தொந்தரவு பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் அவங்க தூக்கி இருக்காங்க. மாரின்னு ஒருத்தன், அவன் தான் அந்த கேங்கோட லீடர். அவன் நேத்தைக்கு தான் பெயில்ல வெளியில வந்திருக்கான். இது அவனோட வேலையா தான் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ, இப்ப வரேன்னு சொன்னீங்களே சார். சீக்கிரம் வாங்க சார், போலாம். சார், இதெல்லாம் நிதானமா அணுக வேண்டிய கேஸ். நாம அவசரப்பட்டா பொண்ணை கொண்டு போட்டுருவாங்க. கான்ஸ்டபிள் சார். எஸ் சார். நீங்களே என் கூட வாங்க, போய் தேடணும். ஓகே சார். போலாம் சார், வாங்க சார்.
இப்போ ஒருத்தன் ஸ்டேஷனுக்கு வந்தான், மனோகர்னு பேரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.